கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்லாம் பார்க்கும்போது நிறைய மீட்டிங்கில் இதுலேயும் பார்த்தோம்னா கேள்விகள் நிறைய கேட்டுக்கிட்டு ஒரு கோபத்தை உருவாக்குவாங்க. அவர் எமோஷனலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதனாலே அவருக்கு ஒரு கெட்ட பேரை இதை திருப்பினாங்க. பட் அது மாதிரி இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலே தேவையில்லாமல் எதையாவது ஒன்று பேசி அவர் கோபத்தை கிளப்பி எதையாவது ஒன்று அவர்கிட்ட அந்த வார்த்தையை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக கூட இருக்கும். பேசலைங்கிறதுக்காக ஒரு மனுஷன் வந்து நீங்கள் அப்படி இங்கே குறைத்து இடம் போட முடியாது. நீங்கள் குறைத்து இடம் போட்டு விளைவு தான் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் கேலி பண்ணுறதுனால அவருக்கு வந்து அவருடைய இமேஜ் குறைஞ்சிருமா? மக்கள் மத்தியில் இன்னும் இமேஜ் அவருக்கு அதிகமாக தான் ஆகுது. அது ஏன் புரிய மாட்டேங்குன்னு தெரியல. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதாவது முதலமைச்சராகவும் அரசியல்வாதியாகவும் பிறந்த நாளை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் இதை பெருசாக செலிப்ரேட் பண்ணாமல் சட்டமன்றத்துக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கேக் கட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகள் நடந்திருக்கு. ஆனால் நேற்று நடந்த நிறைய துயர சம்பவங்கள் இருக்குது. அதனால் பிறந்த நாளை தவிர்த்திருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடர், மாஸ் ஆக்டர் ஒரு பிறந்த நாளை தவிர்த்துட்டு சட்டசபைக்கு போகிறது தமிழ்நாட்டில் ரொம்ப புதுசாக இருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு நம்முடைய காஃபி கடை சேனல் மூலமாக விஜய் அவர்களுக்கு இனி பிறந்த நாள் சொல்லிக்கலாம். இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு 52 வயது முடிஞ்சு இப்போ 53வது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப சிறப்பான விஷயம். இது வரைக்குமே நடிகராக பார்த்த விஜய் அவர்களை இன்றைக்கி தமிழக முதலமைச்சராக நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பர்த்டேனே வச்சுக்கலாம் நமக்கு அது. பட் சிறப்பாக, அதாவது அவர் அது முன்னாடியே சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக ரொம்ப செலிப்ரேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு வந்து சொன்னதே, முக்கியமாக ரசிகர்களுக்கும். ஏன்னா தமிழக முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு நிறையா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விளம்பரங்கள், ஃப்ளக்ஸு, அது இதுன்னு போட்டு உண்டுலேன்னு பண்ணுவாங்க. பட் அதேமே எல்லாமே தவிர்த்தார். நம்மளுடைய இலக்கு வந்து மக்களுக்கு இப்போ நாட்டுக்கு என்ன செய்யணுங்கிறது மட்டும், அது மட்டும் கவனம் செலுத்துக்கினார். பட் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து இன்றைக்கி சட்டசபையில் வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணி அங்கே சட்டசபையில் வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு முடிவு பண்ணி நடிச்சிருந்தது. பட் நேற்று ஒரு துயர சம்பவம் வந்து நம்ம பெரியபாளையத்தில் வந்து இந்த அமோனியா வாயு சொல்லிக்கானதுனால நிறைய இழப்புகள் ஏற்பட்டுச்சு. இன்னமும் அவங்க ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. அதுலேருந்து மீண்டு வரல விஜய் அவர்கள் முதலமைச்சர். இப்போ அதற்கு வந்து இறந்தவர்களுக்கு வந்து முதலமைச்சர் உதவியில் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு போகிற செலவுகள் எல்லாமே அரசு எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் 24 ஹவர்ஸ்க்குள்ள எனக்கு அதனுடைய ரிசல்ட் வேணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ விசாரணை இம்மீடியட்டாக நடக்கணும். என்ன எதனால் நடந்தது என்னென்னு. அந்த உரிமையாளர்கள் வந்து இறால் பதப்படுத்தக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியினுடைய உரிமையாளர் 2 பேரை கைது பண்ணிட்டாங்க உடனடியாக. இங்கே என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும்போது பார்த்தோம்னா அந்த ஓனர்லாம் காலரை தூக்கி விட்டு எங்கேயாவது போய் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிடுவாங்க. தேடுறோம் விசாரணை நடைபெறுது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தில் இம்மிடியேட்டாக வித்தின் 5 to 6 ஹவர்ஸ்லேயே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது சிறப்பாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு துக்கம் வந்து இருக்கிறதுனால நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அதை அவாய்ட் பண்ணுது. ஸோ இப்போ இன்றைக்கி சட்டசபையில் கூட நம்ம சபாநாயகர் அவர்கள் வந்து நிறைய வாழ்த்து முறைகளை படித்து தமிழக முதலமைச்சர் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொன்னாங்க. அப்புறம் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொன்ன விஷயத்தை நம்ம பார்த்தோம். நம்ம பட் விஜய் அவர்கள் வந்து அந்த வணக்கத்தோடு ஏற்றுக்கொண்டதையும் நம்ம பார்த்தோம் முதலமைச்சர் அவர்கள். ஸோ அது ஒரு சிறப்பாக போயிட்டு இருந்த அந்த ஒரு தருணம். பட் இதனால தான் அவர் செலிப்ரேட் பண்ணலை. நேற்று நடந்த அந்த ஒரு துக்க நிகழ்ச்சி அதில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக வேணான்னு சொல்லி வந்து அதை தவிர்த்தாருங்கிற ஒரு விஷயத்தை நான் பார்க்க முடியுது சார். ஓகே சார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சட்டசபையில் ரொம்ப எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாமல் ரொம்ப சைலண்டாக இருக்கார். ஏன் அப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது சார். ஏன் சார்? மற்றவர்கள் பேசியே மக்கள் மத்தியில் வெறுப்பை சம்பாரிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இங்கே சட்டசபையில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் கூட தேவையில்லாமல் நிறைய, ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு தரும், வெயிட் பண்ணுங்கன்னு சபாநாயகர் சொல்லும் போது கூட அவர் தொடர்ந்து பேச முயற்சிக்கிறாங்க. அதை அமைச்சர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசி முடிச்சோன்னா 11 பேருக்கு மேலே வாய்ப்பு தர முடியுது. 111 விதியின் கீழே தான் அமைச்சரை பேச சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு தரும், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் கேட்கல. பட் என்னென்னா அங்கே இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அனுபவம் நிறையா இருக்குது அவர்களுக்கு. ஸோ வயசு நிறைய ஆகிருக்காது. அந்த பக்குவம், மக்களுக்கு என்ன சொல்ல வரணும், என்ன நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படி இந்த அரசுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, பண்ணலை, இனிமேல் பண்ணுங்கன்னு சொல்லணும். அந்த கருத்துக்களை சொன்னாங்கன்னா நிச்சயமாக மக்கள் மனசில் போய் இடம் பிடிக்கலாம். பட் அதை தவிர்த்து வந்து முட்டி மோதி பிரச்சனை பண்ணி வெளியில் போய் பேசும்போது தாராளமாக வெளில போய் பேசுங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்லிட்டார். ஸோ வெளிநடப்பு அவங்க பண்ண ஒரு விஷயம். அப்புறம் திரும்பி வந்தான்றது வேறு. அதனால் சட்டசபைக்கு மாமன்றத்துக்குன்னு வந்து ஒரு மரியாதை நற்பெயர் இருக்குது. அது வந்து முந்தைய சட்டமன்றத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து நம்ம பார்த்துருப்போம். பட் அதெல்லாம் தவிர்த்து இப்போ இருக்கிற இன்றைக்கி உள்ள சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போனால் நல்லா தான் இருக்கும். பட் இங்கே நிறைய பேர் பேசி கோபத்தை கிளப்புறதை பார்க்குறாங்க.
முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்லாம் பார்க்கும்போது நிறைய மீட்டிங்கில் இதுலேயும் பார்த்தோம்னா கேள்விகள் நிறைய கேட்டுக்கிட்டு ஒரு கோபத்தை உருவாக்குவாங்க. அவர் எமோஷனலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதனாலே அவருக்கு ஒரு கெட்ட பேரை இதை திருப்பினாங்க கேப்டன் மேலே. பட் அது மாதிரி இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலே தேவையில்லாமல் எதையாவது ஒன்று பேசி அவர் கோபத்தை கிளப்பி எதையாவது ஒன்று அவர்கிட்ட அந்த வார்த்தையை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக கூட இருக்கும். அவர் எதுவும் பேசலை, எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. கவனிக்க யார் யார் என்னென்ன பேசுகிறீங்க என்னென்ன செய்கிறீங்கன்னு எல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. யார் என்ன பேசுகிறத நோட்ஸ் வந்து ஒரு கைக்கு உடனே வந்துடும். புரிஞ்சுது உங்களுக்கு? நாளைக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு இருக்காங்க எல்லாத்துக்குமே. நாளைக்கு பேசுவார் பாருங்கள் தமிழ் முதலமைச்சர். இல்லை, அவர் செயலில் காட்டுறார். மற்றவங்கெல்லாம் பேசி 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 வேஸ்டானது பத்தாம இவர் பேசாமல் தன் என்னன்றதை செயல் மூலமாக காட்டிகிட்டு இருக்கார். இந்த 42 நாள் ஆகுது. 42 நாள் உங்களுக்கு எவ்வளோ செயல்பாடுகள் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் திருப்பி பாருங்கள். ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 80% ஒழிச்சிட்டாங்க. ஒரு இது வரைக்குமே நடக்காத ஒரு விஷயத்தை முதலமைச்சர்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. மக்களுக்கு எல்லாமே புரியும். பல பிஸ்னஸ் மேன்லாம் சந்தோஷப்படுறாங்க. லஞ்சம் 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 கொடுத்தே நாங்கள் வீணாக போனோம். இனி 10 நிமிஷம் செலவு உடனடியாக வேலை நடக்குதுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 60 வருடமாக நடக்காத ஒரு விஷயத்த பண்ணுறாருங்க தமிழ் முதலமைச்சர். இதுதானங்க பெரிய விஷயமா இருக்குன்னா, கண்டிப்பாக நீங்கள் பேசி வேஸ்ட் பண்ணுறத விட பேசாமல் செயலில் காட்டுங்க, மக்களுக்கு காட்டுங்க. நீங்கள் அதுதான் போதும், அதுதான் சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லிக்கிறேன். அதனால் பேசலைங்கிறதுக்காக ஒரு மனுஷன் நீங்கள் அப்படி இங்கே குறைத்து இடம் போட முடியாது. நீங்கள் குறைத்து இடம் போட்டு ஒரு விளைவு தான் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக திரும்பி அந்த அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பட் அவர் செயலில் காட்டிகிட்டு இருக்காரு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னோன்னு இந்த லஞ்சம் ஊழல்லாம் குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி தனியார் பள்ளிகளுக்கு என்ஓசி கொடுக்குற விஷயம் நிறைய 5 லட்ச ரூபா முதல் நாங்கள் லஞ்சம் கொடுத்துருக்கோம். அதுக்கு நாங்கள் காசு கட்டி தான் எங்களை என்ஓசி வாங்குவோம். இந்த டைம் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் எந்த ஒரு காசும் கொடுக்காம எங்களுக்கு என்ஓசி கிடைச்சிருக்கு. நிறைய தனியார் பள்ளிகளுக்கு அனுமதிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்க? சிறப்பாக இருக்குங்க. இதை விட என்ன வேணும்? எவ்வளோ பேர் ஸ்கூலில் எல்கேஜி சேர்க்கறதா இருந்தால் பெரிய ஸ்கூலுக்கு போனாங்கன்னா 2 லட்ச ரூபா ஃபீஸ், என்னமோ 5000 10,000 இருக்கும். இந்த பில்டிங் ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டு, அந்த ஃபண்டு இந்த ஃபண்டு ஒரு 1.5 லட்ச ரூபா பிடிக்கிறோம். எங்கே போவாங்க? இன்றைக்கி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நீ என்ன ஃபீஸ் வாங்கிங்களோ அதை நோட்டீஸ் போர்டில் போடுங்க. என்ன உங்களுடைய நோட்டீஸ் போர்டில் போடணுமோ இதை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுதான் பேசுனாங்க. இந்த 3 இயர்ஸ் கோன்ஸ் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும். அது இன்னமும் சில பள்ளிகள் தரப்படாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் வரலனால எங்களை அடுத்த கடத்துக்கு போக முடியலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, இன்றைக்கி நீங்கள் 5 லட்ச ரூபா சொன்னீங்க. இப்போ அது ஸ்டூடெண்ட்டு தகுந்த மாதிரி மாறுமா உங்களுக்கு? ஓகே, ஒரு 500 ஸ்டூடெண்ட் கீழே இருந்தால் ஒரு அமௌண்ட்டு, 500க்கு மேலே இருந்தால் ஒரு அமௌண்ட்டு, 1000 ஸ்டூடெண்ட் இருந்தால் இன்னொரு அமௌண்ட்டு, மாறி மாறி போகுன்றாங்க. ஓகே, ஸோ நாங்கள் கொடுக்காம நினச்சி வேலை பண்ண கூட வேலை நடக்காது. கொடுத்தா தான் நடக்கும். இது மிடில் அதாவது ஏஜென்ட்டுகள் மூலமாக தான் இந்த வேலையை நடக்கும். நீங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கினா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். பஸ்ஸு, ஸ்கூல் மெயின்டெனன்ஸு, ஸ்கூல் என்ன நீட்னஸ் இருக்கலாம், இது நான் பண்ணி ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஸோ அப்போ நான் லஞ்சம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி லஞ்சமே இல்லாமல் நாங்கள் சர்டிஃபிகேட் வந்தாச்சு, வேலை நடக்குது, நிறைய ஸ்கூல்கள் பண்ணிகிட்ருக்குன்னு அது பேசுகிறாங்கன்னா இந்த நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம். இந்த ஃபீஸ் கட்ட முடியாமல் செய்யாமல் படிக்காமல் இருக்கிற குழந்தைகள் எத்தனை பேர்? இப்போ எல்லா பேருமே இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போகிற ஆசைப்படுவாங்க. குக்கிராமத்துலேருந்து கூட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ இது ஒரு சிறப்பான விஷயமா பார்க்குறாங்க. லஞ்சத்தை சுத்தமாக கிட்டத்தட்ட 100% ஒழிச்சிடுவார் பாருங்க. இஞ்சி போனால் 3 மாதத்துக்குள்ளே 100% ஒழிஞ்சு போயிடும். இப்போயே ஒரு 60-75% குறைஞ்சிருச்சு. லஞ்சத்தை வாங்கி பழக்கப்பட்டாங்க. இப்போ லஞ்சம் வாங்காமல் இருக்க சிரமப்படுவாங்க. ஆனால் அது நாளடைவில் மாறிடும். இப்போ நீங்கள் லஞ்சம் கொடுத்தா கூட லஞ்சம் வேணாம், ஒன்றும் வேணாம், வேலையை முடிச்சிட வாங்கிட்டு பாட்டு போயிட்டே இருயான்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழலை மாறிட்டு. ஓகே, ஸோ ஊழல் கிட்டத்தட்ட ஒழியுது, லஞ்சம் ஒழிஞ்சிட்ருக்கு. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, நிறைய செயல் திட்டம் மூலமாக. ஓகே, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மதுபான கடை ஊழியர்கள் அவங்க எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சம்பளம் பத்தலை அப்படின்னு. இதுக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இவ்வளோ நாளும் நீங்கள் அந்த சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களை நாங்கள் 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொன்னது தான் உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை இந்த 11,000 பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்காரு ஊழியர்களை பார்த்து. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது அமைச்சரோட நியாயமான கேள்விங்க. உண்மையாக சொல்லியிருக்காருங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்பளம் வந்தது, இந்த சம்பளம் அவங்களுக்கு டீ சாப்பிட்றது மாதிரி ஃபேக்ட் இதுதான். கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் இருக்கு இல்லையா, அது அவங்க போகிற போக்கில் செலவு பண்ணிட்டு போகிற பணம் தான். நீங்கள் வீட்டுக்கும் மற்றவங்களும் கொடுக்க போகிறதுனா எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பணங்கள் தான் பல ஆயிரங்கள் இருந்தது. ஓகே, அதில் உங்களுக்கு இது பெருசாக தெரியல. இப்போ உங்களுக்கு அதெல்லாம் டோட்டலாக கட் ஆகுது. இப்போ கட் ஆகும்போது இந்த உண்மையாக உழைக்கிறோம் இல்லையா,
30 நாள் வேலை செஞ்சு வர்ற காசு இருக்கு, அதுதான் கண்ணுக்கு பெருசாக தெரியும். இதுதான் நிஜம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ வருஷங்கள் ஆச்சு அவங்களுக்கு. அப்போ சம்பளம் நீங்கள் உயர்த்தி கேட்குறாங்க, ஓகே, உங்களுடைய உழைப்பு உயர்த்தி கேட்குறீங்க, ஓகே, தப்பு இல்லை, கேட்கலாம். அது முறைப்படி நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இத்தனை வருடங்கள் அவருக்கு அமைச்சர் கேட்டது மாதிரி இத்தனை வருடங்கள் பேசாமல் இருந்தாங்கல்ல, இப்போயே திடீர்னு ஒரு போராட்டம் சம்பளம் அதிகம்னு சொல்லி. அப்போ இந்த இதுக்குள்ளே அவங்களால ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது, அவங்களுடைய செலவுக்கும் பத்தாது. ஓகே, இதான் ஃபேக்ட். கண்டிப்பாக. அப்போ அது எக்ஸ்ட்ரா கட் ஆகிடுச்சு. இப்போ உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் உங்கள் கைக்கு வரும், அதன் விளைவாக தான் கேட்குறாங்க. இதை கண்டிப்பாக அமைச்சர்கள் தமிழக அமைச்சர்கிட்ட கண்டிப்பாக அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவர்களுக்குள்ள அந்த சம்பளம் அதிகங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக பேசப்படுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர்களுக்கும் அது புரியும், கண்டிப்பாக புரியும். ஒருத்தருடைய வழி கண்டிப்பாக முதலமைச்சருக்கு கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு ஏற்ற நியாயமான ஒரு சம்பளம் கண்டிப்பாக உயர்த்தி தரப்படுங்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த தகவல் அவர்களுக்கு போய் சேரும். ஓகே சார், இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மட்டும் தான் நீங்கள் பேசலை, அவருடைய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து டேட்டாஸோட பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக பார்த்தோம்னா அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களோட செயல்பாடு எல்லாம் எப்படி சார் இருக்குது? சார் பிரமாதமாக இருக்குங்க. அதாவது சின்ன வயசு மாதிரி மக்களாக இருக்கிற அமைச்சராக தான் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை நான் பார்க்குறேன். எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. திருச்செந்தூருக்குள்ளே தலைகளை திருப்பி போட்டார். அடுத்து பழனி கோயில், முக்கியமான நிறைய கோயில்கள், மக்கள் ஈஸியாக போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரணும், இதுதான் அவருடைய எண்ணம். அங்கே சுகாதாரம் நல்லா இருக்கணும், வர்றவங்களுக்கு எந்த வந்து குறைபாடும் இல்லாமல் ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு கழிவறைகள் வந்து சுத்தமாக இருக்கணும், அது தேவை. ஆயிரக்கணக்கான பேர் வர்ற இடத்துல ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டி வேணும் இல்லையா? கண்டிப்பாக. எங்கே போவாங்க? அது ரொம்ப முக்கியம். வர்றவங்க ஈஸியாக போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். அப்படி தான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. இப்போவும் அதுதான் சில விஷயங்கள் சொன்னார். குன்னூர் பக்கத்தில் விநாயகர் கோயில் சம்மந்தமாக ஒரு கார் பார்க்கிங் விஷயத்தை ஒன்று பேசுகிறத நம்ம பார்த்துருப்போம். கண்டிப்பாக. இப்போது மக்களுக்கு தேவை என்ன? பேசிக் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்க போகிறாங்க. சாமியை திருப்தியாக பார்த்தோம், வெளியில் வந்தோம், ரெஸ்ட் எடுத்தோம், உட்காந்தோம், ரெஸ்ட் ரூம் போனோம், வந்தோம், பேசினோம், சாப்பிட்டா மோனுன்னு இருக்கணும். இது வந்து 10 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் ஒரு திட்டத்தை ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ அதை வந்து டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அது தேவையில்லை. இப்போ அது கோயில் வருமானத்தில் இருக்கிற அந்த ஃபண்டு தான் எடுத்து பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ அதனால் நிறைய திட்டங்கள் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ரமேஷ் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அப்படிங்கிறது தான் நமக்கு இது வரைக்கும் தெரியுது. மக்களும் வந்து இப்போ நிம்மதியாக கோயிலுக்கு போயிட்டு வர்றோன்றாங்க. திருச்செந்தூர் கோயிலெலாம் போனால் நீங்கள் முருகனை போய் சாதாரணமாக தரிசனம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி 1000 பேர் இங்கே தாண்டி நீங்கள் கடல் கடந்து போகணும். நீங்கள் அதுக்குள்ளாட்டி நீங்கள் வேர்த்து டயர்டாகி போயிருவீங்க முருகனை பார்க்கறதுக்குள்ளாட்டி. அதை உடைச்சிருக்காரு. அவருடைய வேலை சிறப்பாக இருக்குது. அடிப்படை வசதிகளோட பக்தர்கள் வந்துட்டு போகணுங்கிற வேலையை வந்து ரமேஷ் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே சார், இதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்டார். உங்கள் அண்ணன் வந்தால் பவர் வந்துடும், பயங்கரமாக பண்ணுவீங்கன்னு பார்த்தா அண்ணன் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக பவர் போச்சு, பவர் கட் நிறைய இருக்குது, உங்கள் பனையூர் ஆஃபீஸ்லேயே பவர் கட் போகுது, இதுதான் உங்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி பவர் கட் ஆச்சா? ஆகலை. இல்லை ஆகலை. பகலில் ஆகலை, ராத்திரி ஆகலை. இல்லை இப்போ எப்படி பகல்லையாவது ராத்திரிலையாவது? அதுக்கு என்ன காரணம்? அது ஒரு காரணம் இருக்கும்ல. அப்போது இங்கே அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் எடுத்த அதிரடி ஆக்ஷன், திடீர்னு சொல்லாமல் கரண்ட் கட்டாது. அது ரீசன் என்ன? யாரோ ஃபீஸ்க்கு பைக்கில் வராங்க, ஃபீஸ்க்கு யாரோ திருடிட்டு போயிடுறாங்க இல்லையா? கேட்டால் இது கரண்ட் கட்டாதுன்னா இது சரியில்லை, அது சரியில்லை, எதையோ ஒரு காரணத்தை சொல்லி கடந்து போகிறாங்க. அமைச்சர் அவர்கள் வந்து ஆக்ஷன் எடுத்து 2 பேரை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. நிறைய ஊழியர்கள் மேல் நிறைய அவங்களோட விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஹார்ட் டிஸ்க் 35 ஹார்ட் டிஸ்க் வந்து இபி தலைமை ஆஃபீஸில் வந்து மவுண்ட் ரோடில் அது காணா போயிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் எப்படி இது வரைக்கும் நடக்காத ஒன்று இப்போயே நடக்குது உங்களுக்கு. ஓகே. அப்போ மின்வெட்டு பண்ணோம்னா ஒரு பேசிக் பிரச்சனை. தமிழக அரசு மேலே மக்கள் கோபத்தை காமிப்பாங்க, முதலமைச்சர் மேலே கோபம் வரும், அமைச்சர் மேலே ஒரு கோபம் வரும். கரண்ட் இல்லாமல் எப்படி இயங்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. கரண்ட்டு கண்டிப்பாக தேவை. நீங்கள் பகலில் கூட இல்லாமல் தஸ் புஸ்ன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க மக்கள். ராத்திரி கண்டிப்பாக தேவை. ஏன்னா பகலில் கலந்துச்சு வேலைக்கு கொண்டு எல்லா பேருமே 6 மணிக்கு எழுந்திரிச்சு போகணும். அப்போ இது வந்து இந்த கரண்ட்டு கட்டுப்பாடு மின்தட்டுங்கிறது வந்து திட்டமிட்டே பண்ணிட்டு இருக்கிற ஒரு செயல். அது தமிழக அரசு பொறுப்பு கிடையாது. அங்கே இருக்கிற அதிகாரிகள் ஊழியர்கள் தான் பொறுப்பாக முடியும். இதுக்கு முன்பாக நடக்கவே இல்லைன்றாங்க, நடக்கலை. ஓகே. ரொம்ப கடுமையான ஒரு மின்தட்டு வந்துச்சு ஒரு பீரியடு. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பீரியடு வந்தது. அப்போ வந்து 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரண்ட் இதுன்னு சொல்லி கட் பண்ணி டைம் கொடுத்தாங்க. கண்டிப்பாக. இப்போ அப்படி கிடையாது. இங்கே இப்போ மின்சாரம் இருக்கு, இருந்து கூட மின்வெட்டு வருதுன்னா என்ன காரணம்? அப்போ இவங்களுடைய நற்பெயரை கெடுக்க என்ற ஒரே நோக்கத்தில்
ஓகே மற்ற ஊழியர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா இப்போ இருக்கிற அரசுக்கு தான் நீங்கள் ஊழியர்கள். முந்தைய அரசு, அதுக்கு முந்தைய அரசு, கடந்து போகிற அரசுகளுக்குலாம் ஊழியர்கள் இருந்திருப்பீங்க. அப்போவும் சம்பளம் வாங்கியிருப்பீங்க, இப்போவும் சம்பளம் வாங்குறீங்க. இப்போ ஓசியில் வேலை செய்யல இல்லையா? அப்போ உங்களுடைய வேலைகளை நீங்கள் தெளிவாக செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அதுதான். ஓகே சார். ஸோ இது செய்யாத போனால தான் மின்வெட்டு வருது. அதுக்கு வேண்டிய நிறைய விஷயங்களை அமைச்சர் நிர்மல்குமார் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கும் போகுது. இங்கே சிறப்பாக என்ன அப்படின்னா, எல்லா இடங்கள்லையும் தான் கரண்ட்டு மின்வெட்டு போகல, உங்களுடைய பனையூர் இடத்துல தான் போகுது. அப்படின்னா இது அவர்களே வந்து உங்களுடைய ஆட்சி வந்து உங்கள் இடத்துலையும் கரண்ட் இல்லையே, அப்போ எங்கள் இடத்துல கரண்ட் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், அப்போ இதுக்கு காரணம் யார்? அது சம்மந்தப்பட்டவர்கள் தானே அப்படிங்கிறது அவரே எடுத்து சொல்கிறது மாதிரி போகுது நமக்கு அதை. அதனால் மின்வெட்டுங்கிறது மக்களுக்கு வந்து வரக்கூடாது சார். மின்சாரம் ரொம்ப ரொம்ப தேவை, அது மாற்று கருத்தே இல்லை. அது யாராக இருந்தாலும் கஷ்டம். பட் அதை செய்யக்கூடிய நபர்கள் யோசிக்கணும் தயவு செய்து. தேவையில்லாத ஒரு மின்வெட்டை உருவாக்கி இந்த அரசு மேலே ஒரு கெட்ட பேரை வர வைக்கிற நோக்கத்தோட செயல்பட்டீங்கன்னா அது மக்கள் மத்தியில் வேறுபுறமாக திரும்புது. அது மின்வெட்டுக்கும் முதலமைச்சருக்கு என்ன சம்பந்தம், அவராக கட் பண்ண சொல்கிறாரு அப்படின்லாம் கேள்வி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எப்படி? அதுதான் ஒரே கேள்வி, இத்தனை வருடங்களாக கட் இல்லாது இப்போ எப்படி கட் பண்ணுன்னு மக்கள் கேட்குறாங்க. மக்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஓகே சார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சினிமாவில் வந்ததுலேருந்தே அவர் மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இவரெல்லாம் நாங்கள் நடிகனாக பார்க்கணுமா? அவருக்கு விமர்சனம் ஒன்றும் புதுசு இல்லை. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நேற்று சட்டமன்றத்தில் ஒரு காட்சி பயங்கர வைரல் ஆகுது. அவர் உம்முன்னு இருக்கத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேலி செஞ்சு அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. அது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகுது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அதை கண்டிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நடக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது வந்து அவர் பட்ட இந்த கஷ்டங்கள்லாம் வேறு. இந்த இடத்துக்கு சாதாரணமாக வரல. ஒரு தமிழ் திரையுலகின்ற மிகப்பெரிய நடிகர் அவர் சாதாரணமாக வரல. அவர் பல அவமானங்களையும் அசிங்கங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி வந்தவர் தான். ஜெயிச்சார். இன்னைக்கு அரசியல் வந்து ஜெயிச்சு தமிழக முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சு 2024 பிப்ரவரி ஆரம்பிச்சார். இன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. நீ என்ன கேள்வி பண்ணுங்க, உருவ கேள்வி பண்ணுங்க, கேர் பண்ண மாட்டார். நாட்டுக்கும் மக்களுக்கும் நான் என்ன செய்யணும், என்னுடைய இலக்கு என்ன, எதை நோக்கி நான் வந்தனோ அது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கும். நீங்கள் கேள்வி பண்ணுறதுனால அவருக்கு வந்து அவருடைய இமேஜ் குறைஞ்சிருமா? மக்கள் மத்தியில் இன்னும் இமேஜ் அவருக்கு அதிகமாக தான் ஆகுது. அது ஏன் புரிய மாட்டேங்குன்னு தெரியல. மொத்தத்தில் வந்து இந்த உருவ கேள்வி பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு தவறு வேற, யாராக இருந்தாலுமே. கண்டிப்பாக. பட் அதையே செயல்படுத்துறாங்கன்னு ஒன்றும் புரியல. சபாநாயகர் கஷ்டமாக இருக்கு. சபாநாயகர் கண்டிச்சிருக்காரு. எஸ், அவரு சபாநாயகரை கண்டிச்சிருக்காருல்ல இப்போ. கண்டிப்பாக. அதுதான் அவங்க ஏன் செய்கிறாங்க, செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சர் இருக்கும், ஒரு மூமெண்ட் இருக்கும். அப்படிதான் போக முடியும். அவர் மாதிரி நீங்களே பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அதை வந்து கிண்டலும் கேள்வியும் பண்ணுறது தயவுசெய்து தவிர்த்திடணும். உங்களுக்குன்னு மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டசபை மாமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, சபைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. தமிழக முதலமைச்சரில் அவர் யாராக இருந்தாலுமே இல்லையா, அவருக்குன்ற ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். பண்ணிட்டாங்க, இனிமேல் பண்ண வேணாங்கிறது பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிறேன் நான் சார். ஓகே சார். இந்த விஜய் அவர்கள் குதிரை பேரம் நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அதுக்கு பதில் கொடுக்குற விதமா சபாநாயகர் சொல்றாரு, இந்த குதிரை பேரம் கழுத பேரம் பேசுற இடம் இது இல்லை, அதை நீங்க போய் வெளில பேசிங்கன்னு சொல்றாங்க. என்ன சார் நோக்கம்? தொடர்ச்சியா அந்த குதிரை பேரம் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு முதலமைச்சரை அட்டாக் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே அவங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் இல்லை? அதாங்க, சட்டசபை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சபைங்க. அதில் மக்களுக்கு என்ன தேவைங்கிறத பேசுறதுன்னா சிறப்பாக இருக்கும். முடிந்து போய் நீ தமிழக உட்காந்து 42 நாள் ஆயிடுச்சு. குதிரை பேரம் பேசல, குதிரை வேகத்தோட செயல்படுவேன்னு சொன்னாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முன்னாடி சொல்லும் போதே அவர் அன்றைக்கே சொல்லி முடிச்சிட்டார். திரும்ப அந்த பழைய முடிஞ்சு போன விஷயத்தையே இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து அது வேஸ்ட் மொத்தத்தில். அவர் யார் குதிரை பேரம் பேசி ஒன்று யாரையும் கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் எல்லா பேருமே சொல்கிறாங்க. தாவகைக்கு ஆதரவு கொடுத்த பல கட்சிகள் சேர்ந்து நிர்வாகிகளே அதுதான் சொல்கிறாங்க. ஐயுஎம்எல் தலைவர் கூட இதுதான் சொன்னாங்க. அது இது குதிரை பெருமா கழுதை பெருமா எங்களுக்கு இல்லை, அது நீங்களாக வச்சுக்கிட்ட பேருன்னு அவர் அந்த காதல் மீது ஐயா சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது. எல்லா பேரும் அதான் சொல்கிறாங்க. இப்போ திரும்ப போய் முடிஞ்சு போன விஷயத்தை போய் பேசிட்டுல அர்த்தம் இல்லை. அவர் முதல் பண்ண கிடையாதுங்கிற விஷயத்த தான் முதல்ல வந்து பதிவு பண்ணுறாங்க. அவங்க கட்சியில் உடன்பாடியிலே ராஜினாமா பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது இவர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? கட்சியில் சேர்ந்து வர்றவங்களை போய் வேணான்னு சொல்ல முடியாது, வாங்கன்னு தான் சொல்ல முடியும், வெளில போன்னு சொல்ல முடியாது. அதை செய்கிறாங்க. அப்படி பார்த்தா அவங்க கட்சியிலேயே நிறைய வேற கட்சியிலேருந்து சேர்ந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, முன்னாள் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ஏன் மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் ஐயா இல்லையா? அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவருங்க, ஜெயலலிதா அம்மையாருக்கு நெருக்கமானவர்.
இன்றைக்கு வந்து டிஎம்கேல போய் சேர்ந்து இன்னைக்கு எம்எல்ஏ வந்து நம்ம எதிர்க்கட்சி தலைவருக்கு பின் வரிசையில் உட்காந்துருக்காங்க இல்லையா? கண்டிப்பா. அது மாதிரி தாங்க எல்லா பேருமே ஒரு கட்சியில் விருப்பப்படுவாங்க, ஒரு கட்சியில் வரலன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கட்சியில் வந்தவர்கள் வந்து வாங்கன்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? கண்டிப்பா. இப்போ அவர் கூட வாங்கன்னு தானே சொல்லி உட்கார வச்சிருக்கீங்க. அது மாதிரி இங்கே வர்றாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இதுக்கு இது குதிரை பேருன்னு பேர் வச்சா அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஓகே ஓகே சார், தொடர்ச்சியாக நாளைக்கு வந்து அவர் பதிலுரை கொடுக்குறதா இருக்காரு. அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.